விருச்சிக ராசிக்கு புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்க. குரு பகவான் 8ஆம் பாவத்தில் இருக்கிறார். 2ஆம் பாவத்துக்கு பணத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் 8ஆம் பாவத்தில் இருப்பதால் பணம் ரொம்ப ஓவராக வந்து சேராது, ஸ்லோவாக வந்து சேரும். செலவுகள் அதிகமாக இருக்கும் ஜூன் மாதம் வரைக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் மாறின உடனே பல பிரச்சனைகள் தீரும், சந்தோஷம் இருக்கும். தெய்வ தீர்த்த யாத்திரை, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். ஸோ முன் பாதியான 2026 உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கின்றது. சனி பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய பெண் வாரிசுகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, ஆண் வாரிசுக்கும் இருக்கும் அப்படின்னு சிந்தனை இருக்கும். ஆனால் பெண் வாரிசு பற்றி ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்வீர்கள். என்னுடைய வாரிசுக்கு நோய் வந்துடுமா, படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா, அவங்களுக்காக நான் ஏதாவது செய்ய முடியுமா, இந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வயிற்றில் ஏதாவது எனக்கு நோய் இருக்கா என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம், ஆனால் பணம் வந்து சீக்கிரம் சேராது. எதை விற்றாலும், நீங்கள் வைரம் விற்றாலும் பணம் சீக்கிரம் வந்து சேராது. 1 கோடி ரூபாய்க்கு வைரத்தை விற்றுட்டீங்க, 50 லட்சம் பாதி வந்தால் பாதி 2 மாதத்தில் கொடுக்குறேன் அப்படின்வா, ஒரு நாளில் கொடுக்குறவன். பணம் வராது, ஸ்லோவாக வந்து சேரும். நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, ஃபைனான்ஸ் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 6 மாதத்துக்கு. நீங்கள் அரசியலில் இருந்தீங்க, உங்கள் பேச்சை எல்லோரும் கேட்பாங்க, செய்வாங்க, மதிப்பாங்க. ஆனாலும் அதுக்கு பேக்கில் வந்து நீங்கள் ரொம்ப செலவு செய்ய வேண்டியது இருக்கும், கடுமையாக ஒழிக்க வேண்டியது இருக்கும். தூக்கமே வராது, அந்த அளவுக்கு கடுமையாக ஒழிக்க வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு வந்து சில டிலேஸ் நடக்கும். ஃபைனான்சியல் செக்டாரில் சில டிலேஸ் இருக்குது. நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பணம் வர்றதில் டிலே ஆகும், ஆனால் வியாபாரம் நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, படிப்பு நல்லா இருக்கும். ரிசல்ட்டு ஜூன் மாதத்துக்கு முன்னே வந்தால் கொஞ்சம் சரி இருக்காது, அதுக்கப்புறம் வந்தால் சரி இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லா ஆண் பெண்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். இன்டெஸ்டைன், அடி வயிற்றில் கொஞ்சம் நோய் வர்ற மாதிரி காட்டுது. ஏன்னா பரிகாரம் செய்யலாம். பரிகாரம் ஃபஸ்ட்டு பரிகாரமாக லேட்டு சாப்பாடை சாப்பிடாதீங்க. லேட் சாப்பாடை நைட்டு 9, 9:30, 10, 11 சாப்பாடு சாப்பிடவே வேண்டாம். அந்த நாள் வந்து வெறும் தண்ணியை குடிச்சிட்டு, இல்லைன்னா பாலை குடிச்சிட்டு தூங்கிடுங்க. இல்லைன்னா வெறும் 2 இட்லி சாப்பிடுங்க, 10 இட்லி சாப்பிடாதீங்க. 1 தோசையை சாப்பிடுங்க, ரொம்ப லேட்டாக சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் தினமும் பசு சேவை பண்ணுங்கள். ஒரு 2 வாழைப்பழமாவது எடுத்தாந்து பசு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரச மரத்துக்கு தினமும் தண்ணீரை விட வேண்டும். வீட்டில் தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். டார்க் கலர் பிளாக் ப்ளூ அணியக்கூடாது. உங்களுடைய வயதான குரு, அப்பா, தாத்தாவை மதிக்க வேண்டும். இல்லைன்னா குரு சிராபம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் எந்த காரியமும் நடக்காது, தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். குருவின் சிராபத்திலேருந்து விமோச்சனம், பெரியவங்கள மதிங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை போய் 4 சுற்று சுற்றிட்டு வாங்க. எல்லோரும் டிவியில் ஏதாவது கணக்கு சொல்லுவாங்க, நீங்கள் 4 சுற்று சுற்றுங்க. உங்களுடைய வாரிசுடைய பிரச்சனையெல்லாம் குறைஞ்சி, உங்களுக்கு மன பிரச்சனையெல்லாம் குறைஞ்சி, நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.